ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவல்ல எபிசோட் 458 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி ஆகணும். சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல லாஸ்ட் என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த எபிசோட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைட்லாம் முடிஞ்சக்கப்புறம் இட்டாச்சி அண்ட் கிசாமே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் கிசாமே எல்லாம் கேட்டுருவான், நம்ம எதுக்கு ஓடணும், நம்ம தான் இவனை துரத்தி போய் அடிக்கணுங்கிற மாதிரி கிசாமே கேட்க, அண்ட் இட்டாச்சி மனசுக்குள்ளே சாஸ்கே இன்னும் நீ நிறைய பேர்த்த காப்பாற்ற வேண்டியது இருக்குது, ஏன்னா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும். இந்த இடத்துல தேர்ட் ஓகாகே செத்து போயிட்டாரு, ஆனா அதே மாதிரி நிறைய பேர்த்த நீ காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் உங்ககிட்ட தான் இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பான். அண்ட் ஒரு தடவை இட்டாச்சி நருட்டோ மீட் பண்ணிருப்பான். அந்த இடத்துல இட்டாச்சி கேட்கறது என்னன்னா, இந்த மாதிரி சாஸ்கேவை நல்லா பாத்துக்குவேன்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம நருட்டோ, நீ தான் அவனை நல்லா பாத்துக்கல, அவனை வெறுப்பு காட்டிட்ட, ஆனா நான் அப்படி இல்ல, அவன் என்ன தம்பியா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா அந்த டைம்ல தான் நம்ம இட்டாச்சி கென்ஜுட்சு போட்டிருப்பான். கென்ஜுட்சுக்குள்ள நருட்டோ வந்தக்கப்புறம் இன் கேஸ் நீ சாஸ்கே எதிர்கொள்ள டைம் வந்துடும், அதாவது சாஸ்கே வில்லேஜ் அட்டாக் பண்ண வரானா என்ன பண்ணுவான்ற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம நருட்டோ அந்த மாதிரி நிலைமை கண்டிப்பா வராதுங்கிற மாதிரி சொல்லுவான். இட்டாச்சி இந்த மாதிரி சாஸ்கேவோட கேரக்டருக்கு சொல்லுவான், இந்த மாதிரி அவன் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆளை மாத்திக்குவான், அதனால கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வந்தா என்ன பண்ணுவான்னு சொல்லி கேட்பான். அதாவது ஒரே வார்த்தையா லீஃப் வில்லேஜா இல்ல சாஸ்கே வாங்குற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம நருட்டோ ரெண்டுமே, நான் லீஃப் வில்லேஜையும் காப்பாத்துவேன், சாஸ்கேவையும் கொல்ல மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் இட்டாச்சி வர்ற மாதிரி தெரியல, நீ ஒரே பதில் தான் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி துருவி கேட்பான். பட் இருந்தாலும் கூட நம்ம நருட்டோ ரெண்டு பேத்தையும் காப்பாத்துவேன், அதாவது லீஃப் வில்லேஜையும் காப்பாத்துவேன், சாஸ்கேவையும் காப்பாத்துவேன்னு சொல்லுவான். அண்ட் இது எல்லாத்தையுமே கணிச்சுதான் இட்டாச்சி நம்ம சாஸ்கே கூட ஃபைட் பண்ணிருப்பான். அந்த ஃபைட்ல சாஸ்கே நல்லா ட்ரெயின் ஆயிட்டான் அப்படிங்கறத கணிச்சுதான் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டான். அதாவது தலையில தட்டிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் செத்தக்கப்புறம் உண்மை எல்லாமே சாஸ்கேக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ரீஅனிமேஷன்ல வந்தப்ப கூட நம்ம சாஸ்கே மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருப்பான். அது எல்லாமே இப்ப நம்ம அதாவது நிக்கிற சாஸ்கே மண்டக்குள்ள சரியான வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த டைம்ல அந்த இன்ஃபினிட் சுக்கியோமி 3 அதுல இருந்து வர வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், அப்படியே ஃபுல்லா கம்மியாயிரும். அண்ட் மாதரா பாக்குறப்ப இந்த நருட்டோ அண்ட் சாஸ்கே எஸ்கேப் ஆனதை நினைச்சு லைட்டா கோவமா இருப்பான். அண்ட் பிளாக் ஜெட்ஸுமே எப்படியோ எஸ்கேப் ஆயிருக்கான். அண்ட் நருட்டோ இந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டான்ல, அதனால ரெனேகனை யூஸ் பண்ணி, அதாவது சாஸ்கேயோட ரெனேகனை யூஸ் பண்ணி அந்த மாட்டி இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்பான். பட் அதுக்கு சாஸ்கே கண்டிப்பா கஷ்டம்னு சொல்லிடுவான். ஆனா அந்த டைம் பிளாக் ஜெட்ஸ் கண்டிப்பா உங்களையும் நான் போட்டு தள்ளிடுவேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல மேல இந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுவான். அண்ட் எதுவும் வில்லத்தனமா கீழே விழுகல, அப்படியே ஸ்டைலா இறங்குறானா. அதுக்கப்புறம் நம்ம ஆட்களை காட்டுறாங்க, அவன் கண்ணு, அதாவது நெத்தியில ஒரு கண்ணு இருக்குல்ல, அதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறானுங்க. அண்ட் இந்த இடத்துல மாதரா 4 பக்கம் ரவுண்ட் அடிச்சிட்டான். லிம்போ அட்டாக் மூலியமா 4 பக்கம் ரவுண்டு அடிச்சு அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தா அட்டாக் பண்ணாம பொறுமையா அனுப்பான். ஏன்னா அவன் ஆல்ரெடி சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுட்டான், ஏன்னா இன்ஃபினிட் சுக்கியோமி ஆக்டிவேட் பண்ணிட்டான். அப்ப மாதரா சொல்றது என்னன்னா, நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டேன், இப்ப சுத்தி முட்டி பாருங்க, எந்த இடத்துலயும் ஃபைட் கிடையாது. இதுக்கு முன்னாடி கொடூரமா ஃபைட் நடந்துகிட்டு இருந்துச்சு, ஹாஷிராமா சின்ன தப்பு பண்ணிட்டான், அதனாலதான் பெரிய ஃபைட்ல நடந்துச்சு, ஆனா இந்த இடத்துல எல்லாமே இப்ப அமைதியா இருக்குங்கிற மாதிரி மாதரா சொல்லுவான். ஆஷிராமா என்ன மிஸ்டேக் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறப்ப மாதரா அதுக்கான விளக்கத்தையும் கொடுப்பான். ஒன்னும் இல்ல, அந்த லீஃப் வில்லேஜ் அப்படின்றத ஒன்னு உருவாக்குனதான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லுவான். இதுக்கு முன்னாடி அதாவது மாதராக்குமே ஒரே கோல் தான் இருந்துச்சு, ஹாஷிராமுக்கும் ஒரே கோல் தான். அது என்னது, மக்கள் யாரும் சண்டை போடக்கூடாது அண்ட் சின்ன பசங்களை முக்கியமா ஃபைட்டுக்கு இறக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இருந்தானுங்க. ஆனா அதுக்காகவே இந்த லீஃப் வில்லேஜ் ஒன்னு உருவாக்குனானுங்க. அண்ட் காலப்போக்கில் அது பெரிய பிரச்சனையா போச்சு, அடிச்சுக்கிட்டானுங்க செமையா. யாரு, மாதுரா ஹாஷிராமா 2 பேருமே முரத்தனமா சண்டை ஓட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஹாஷிராமா பல முறையில கஷ்டப்பட்டாரு, எதுக்கு, இந்த வார் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்னு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகல. காலப்போக்கில் அந்த ஃபைட் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நிஞ்சா வார், செகண்ட் நிஞ்சா வார், தேர்ட் நிஞ்சா வார்னு சொல்லிட்டு பல கிரேட் நிஞ்சா வார்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் இப்ப கூட 4th கிரேட் நிஞ்சா வார் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நடத்த வச்சது யாரு, நம்ம மாதரா. ஆனா அப்ப மாதரா சொல்றது என்னன்னா, நீங்க மட்டும் இந்த எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கிரேட் நிஞ்சா வார்ல ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், பல பேர் செத்துருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அதையும் தாண்டி இப்ப பாரு, மக்கள் எல்லாரும் அமைதியா தூங்கிட்டு அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அப்ப சாஸ்கே கேக்குறது என்னன்னா, மக்கள் இந்த மாதிரி வாழ்றது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு மாதரா கண்டிப்பா, ஏன்னா இந்த மாதிரி வாழ்றதுதான் ஒரு நிஞ்சா உலகத்துக்கு பீச கொடுக்குங்கிற மாதிரி சொல்லுவான். திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு விஷயம், திடீர்னு பார்த்தா மாதரா அதாவது நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு கை வெளியே வரும். அண்ட் பின்னாடி யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா பிளாக் ஜெட்ஸ் தான் கையை விட்டு நிப்பான். ஆனா அதுக்கப்புறம் மாதராவால சுத்தமா அசைய முடியல. உடனே பிளாக் ஜெட்ஸ் சொல்றான், இந்த மாதிரி நீ எல்லாத்தையும் கனவு உலகத்துல வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த, ஏன்னா உன் கனவு நிறைவேறணும்னு. ஆனா இப்ப உன் கனவே ஒரு கனவா மாறப்போகுது, அதுக்கான காரணம் இதுதான், எண்ட் ஆஃப் தி ஷினோபி வேர்ல்டுங்கிற மாதிரி பிளாக் ஜெட்ஸ் சொல்லுவான். அதாவது ஆரம்பத்துல ஒபிட்டோ அண்ட் மாதரா 2 பேரும் சேர்ந்து அவங்க கனவுல நிறைவேற்றணும்னு நினைச்சான். பட் நம்ம பிளாக் ஜெட்ஸு அதுக்கு எல்லாமே பின்னாடி நின்னுகிட்டு அவனோட கனவை நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருக்கான்.
அப்ப மாதரா சொல்றது என்னன்னா, டேய் நான் தாண்டா உன்னை உருவாக்குனேன், என்கிட்ட ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, அதுதான் கிடையாதுன்னு பிளாக் ஜெட்ஸு சொல்லுவான். ஏன்னா இந்த பிளாக் ஜெட்ஸுங்கிறவன் வந்து முழுக்க முழுக்க காகியா ஒட்சுட்சுகி. காகியோவை ரிவைவ் பண்றதுக்காக தான் இந்த பிளாக் ஜெட்ஸு இந்த உலகத்துல இருக்கான் அப்படிங்கறத சொல்லவும், என்னடா அது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா நடக்குதுங்கிற மாதிரி நம்ம ஆட்களுக்கெல்லாம் ஒரே முழின்னு முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேத்துக்குமே பயங்கரமான பதட்டம். ஏன்னா ஹாகுரோமா வந்து அவங்க அம்மாவை பத்தி பயங்கரமா பில்டப் கொடுத்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு இருப்பானுங்க. அண்ட் திடீர்னு பார்த்தா அந்த டிவைன் ட்ரீல தொங்கிட்டு இருக்க நம்ம ஆட்களோட சக்கரம் எல்லாத்தையும் சர்ன்னு உறிஞ்ச ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி மாதரா இங்கே கொடூரமா கத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்குள்ள எல்லா சக்கரமும் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லா சக்கராவையும் பிளாக் ஜெட்ஸ் உறிஞ்சி எடுக்கிறத பார்த்துட்டு நருட்டோ அண்ட் சாஸ்கே அட்டாக் பண்ண போவானுங்க. பட் அந்த இடத்துல பிளாக் ஜெட்ஸு அதையுமே அசால்ட்டா தடுத்துருவான். அண்ட் முதல்ல இந்த சக்கராவெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேங்கிற மாதிரி வந்து பிளாக் ஜெட்ஸு திமிரா சொல்லுவான். அண்ட் சக்குரா வந்து அவ ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு முன்னாடி போவா. பட் கக்காஷி வேணான்னு சொல்லிடுவான். ஏன்னா அவங்களே வந்து பயங்கர பவர்ஃபுல், அவங்களே மாட்டிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி கக்காஷி சொல்லுவான். அண்ட் இந்த இடத்துல நருட்டோவால சுத்தமா அசைய முடியல. அவனும் முக்குன்னு முக்குவான், சுத்தமா அசைய முடியல. அதே நிலைமை தான் சாஸ்கேக்கும். ஆனா அப்ப பிளாக் ஜெட்ஸ் சொல்றது என்னன்னா, இங்க இருக்க யாரையுமே நாங்க வந்து கொல்ல போறது கிடையாது. ஏன்னா காகியோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த இன்ஃபினிட் சுக்கியோமியை போடுறப்ப யாரையும் கொல்லல. பட் அடிமையா வந்து கட்டுப்படுத்திக்கிட்டா. ஆனா அதே மாதிரிதான் இந்த இடத்துல இங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஒயிட் ஜெட்ஸா மாத்தி அவங்கள ஒரு சினோபி வந்து அதாவது சோல்ஜர்ஸா மாத்துறதான் இந்த பிளாக் ஜெட்ஸும் அண்ட் காகியோட ஒரே ஒரு எண்ணம். அண்ட் இந்த இடத்துல மாதராவால சுத்தமா நம்ப முடியல இந்த நிலைமையில மாட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே மாதிரி மாதரா இந்த அளவுக்கு இன்டென்ஷனா ஒர்க் பண்ண காரணம் ஹாகுரோம் எழுதி வச்ச ஒரு டேப்லெட்னாலதான். அந்த ஒரு ஸ்டோன்ல தான் வந்துட்டு இந்த இன்ஃபினிட் சுக்கியோமி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற மூலியமா மக்கள் எல்லாரும் அமைதியா வருவாங்கன்ற மாதிரி ஹாகுரோமும் முன்னாடி எழுதி வச்சுட்டு போனதாக மாதரா சொல்லுவான். பட் பிளாக் ஜெட்ஸு அதை ஒத்துக்க மாட்டான். ஏன்னா பிளாக் ஜெட்ஸு அப்படிங்கிறவன் இப்ப உருவானவன் கிடையாது. அவன் ஆதி காலத்துல இருந்தே பதுங்கி வாழ்ந்து வந்தவன். ஆனா அப்படியே வந்து ஹாகுரோமோட அந்த கல்லை வந்து மாத்தி எழுதுனது பிளாக் ஜெட்ஸு தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ரெனேகன் இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணாம இருந்தாதான் அமைதிங்கிற மாதிரி ஹாகுரோம் எழுதி வச்சிருப்பாரு. பட் நம்ம ஆள வந்து அது எல்லாத்தையும் மாத்தி எழுதுனாலதான் இந்த இடத்துல மாதரா மாதிரி ஒரு கெட்டவன் உருவாக்கியிருக்கான். அண்ட் மாதரா அந்த இடத்துல ஓப்பனா சொல்லுவான், இந்த மாதிரி அந்த ஸ்டோனை பார்த்துட்டு தாண்டா நான் இந்த அளவுலாம் பண்ணிட்டு இருக்கேன், அதை பார்க்காம இருந்தா இந்த அளவுக்குலாம் பண்ணிருக்கவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் ஆரம்பத்துல இருந்தே பிளாக் ஜெட்ஸு வந்து மாதராவை கண்ட்ரோல் எடுத்திருக்கான். எப்படி வந்து மாதரா வந்து ஒபிட்டோ ஒரு ஸ்டூடெண்டா, அதாவது ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அடிமையை ட்ரீட் பண்ணணும், அதே மாதிரி தான் பிளாக் ஜெட்ஸு மாதரா ஒரு அடிமையை ட்ரீட் பண்ணிருக்கான். அண்ட் மாதராவை பார்த்தா அவன் அவ்வளோ சைஸ் பெருசா இருக்கான். அதுக்கான காரணம் அவ்வளோ சக்கரா உள்ளிருக்கான். அண்ட் ஹாஷிராமா இந்த இடத்துல வந்துட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டோனோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் மதரா கிட்ட கேட்கறப்ப அந்த டைம்ல ஃபுல் அப்படியே பிளாக் ஜெட்ஸ் வந்து ஃபுல்லா கவர் எடுத்துருவான். அண்ட் மாதராவை வந்துட்டு ஃபுல்லா பிளாக் ஜெட்ஸு கவர் எடுத்தனால அண்ட் ஒபிட்டோ வந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவான். அண்ட் அதே மாதிரி பிளாக் ஜெட்ஸு ஃபுல்லா கவர் எடுத்தனால மாதராவும் இந்த இடத்துல சோலி முடிஞ்சு. அண்ட் திடீர்னு மாதரா வந்து சுருங்க ஆரம்பிச்சிருவான். திடீர்னு பார்த்தா காகியா அந்த இடத்துல வந்துருவாள். அண்ட் காகியா வந்த உடனே எல்லாத்துக்கும் பயமாயிருது. அதோட எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.